உன்னை பார்த்து சொல்றேன், என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. என் தேவனால் முடியாதது, என் தேவனால் இயலாதது, என் தேவனுக்கு சாத்தியமில்லாத எந்த கூறுகளும் இல்லை. நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளால் வெவ்வேறுபட்ட வார்த்தைகளா இருக்கலாம். எல்லாவற்றுடைய முடிவுல ஒன்று சொல்றேன், என் தேவனால் எல்லாம் முடியும். அதுதான் என் தேவனால முடியும். ஆனால் நீ எதிர்பார்க்கிறல, உனக்குள்ள ஒரு தீவிரம் இருக்குதா? இந்த வார்த்தையை கேட்டுட்டு இதை கேட்கும் போது ஒரு அவிசுவாசம் உனக்குள்ள கிரியை செய்ய, யாரோ ஒருத்தர் வேற ஒரு வார்த்தை இதை மூழ்கடிக்கிறதுக்கு சொல்லும் பொழுது அதை கேட்காத. நீ கேட்கிற இந்த வார்த்தை, இயேசு சொல்லி கொண்டிருக்க இந்த வார்த்தையை நம்பிக்கொண்டே இரு. அது உனக்குள்ள அந்த தீவிரத்தை அதிகரிக்க செய்து கொண்டே இருக்கும். அநேக நேரங்கள் நம்முடைய விசுவாசம் செயல்படுத்துறதுக்கு ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை தருவார். gives you time to action your faith. உன் விசுவாசத்தை செயல்படுத்துறதுக்கு ஒரு காலத்தை கர்த்தர் தருவார். அந்த செயல்முறையில உன் விசுவாசத்தில் எவ்வளவு தீவிரமாய் இருக்கிறாய், எவ்வளவு பிடிவாதமா இருக்கிறன்றது கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதுதான் உனக்கு பதிலாய் மாறும். அதனால தீவிரமா செயல்படுத்துறதை கர்த்தருடைய சமூகத்தில் விடாத. ஆண்டவர் வைராக்கியமா இருந்து செய்வார், செய்யாமல் இருக்க மாட்டார். எனக்குரிய பதில் வரும்னு சொல்லிக்கொண்டே உனக்குரிய பதிலை கர்த்தர் தருவார்.